எங்கள் இலக்கை சிதைத்த இந்த ஸ்ரீலங்கா அரசு அதனை அந்த நிலைமையை தொடர்ந்து தக்க வைக்கிறது 16 வருடங்களுக்கு பிறகு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு இணைந்து ஏதாவது முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்களா? அரசு விரும்புகின்ற அந்த தங்கு நிலை, கையேந்து நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். யூதர்களைப் போல பொருளாதார ரீதியாக வலிமையான இனம் நிச்சயமாக போராட்டத்தில் வெற்றியை நோக்கி செல்லும். உங்களுடைய அந்த அனுபவங்கள் இந்த சொற்களோடு பொருத்தி பார்க்கக்கூடியவாறு இருக்கிறதா? எந்த ஒரு இன அழிப்பு செய்த ஒரு நாடுகளும் அல்லது அமைப்புகளும் தங்களோட இன அழிப்பை ஒத்துக்கொள்ளையில ஏற்றுக்கொள்ளையில அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆதாரங்களை சேகரித்திருக்கின்ற அந்த முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்பது தெரியும். அந்த நிலைப்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றன? தமிழ் மக்களுடைய நோக்கு நிலையிலிருந்து பார்க்கும் போதும் அவருடைய வாழ்வியல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் அல்ல அந்த யுத்தத்துக்குள் வாழ்ந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மோசமான இன அழிப்பு. இலங்கை அரசு மட்டும் எங்களை அழிக்கவில்லை. இலங்கை அரசு மட்டும் அழித்திருந்தால் இந்த சாட்சியங்கள் மறைபடாது. இலங்கை அரசு அழிப்பதற்கு பல்வேறு சக்திகள் துணை போயிருக்கின்றன. அந்த சக்திகள் இன்றைக்கு உலகில் பலம் வாய்ந்த சக்திகளாக இருக்கின்றன. ஆதாரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி. கஞ்சிக்காக அந்த மக்கள் நிற்கும் போது கூட அவர்களை ஒரு இடத்தில் குவிய வச்சு மேலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இது எல்லாம் ஒரு இன அழிப்பு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினால் எப்படி உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள்? எந்தெந்த இடங்களிலே பதிவு செய்திருக்கிறீர்கள்? அதனுடைய அந்த மருத்துவமனையினுடைய அமைவிடம், அந்த இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிவித்து சுகாதார சேவை அமைச்சுக்கும் அறிவித்த பின்னர் அதுக்கு பின்னர் தான் அந்த மருத்துவமனைகள் தாக்கப்பட்டன. வணக்கம் உறவுகளே, இது அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இன்றைக்கு நாங்கள் முக்கியமான சில விடயங்கள் குறித்து உரையாடப் போகிறோம். ஈழத்தமிழ் மக்கள் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் அல்லது உலகளாவிய நாடுகள் எங்கிலும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட வேண்டியது என்பது உண்மையிலே காலத்துடைய தேவை, வரலாறு கடத்தப்பட வேண்டியது. அதே நேரத்தில் அடுத்த சந்ததிக்கும் இந்த விடயங்கள் எடுத்து செல்லப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. இப்படி ஒரு புறம் இருக்க, தாயகத்திலே இந்த யுத்தத்தினுடைய வடுக்களை சுமந்தபடி மிக முக்கியமாக இந்த உளவியல் வடுக்களோடும் பொருளாதார சிக்கல்களோடும் நாளுக்கு நாள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடாத்த முடியாத நிலையிலும் பல மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த புரிதலோடு இன்றைக்கு நாங்கள் அகலகம் நிகழ்ச்சியோடு பயணப்பட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் பிரித்தானியர் தமிழர் பேரவை, அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவையில் இருந்து அதனுடைய செயலாளர் வி ரவிக்குமார் அவர்கள், அது மட்டுமின்றி முன்னாள் மருத்துவ போராளி யோன்சன் அவர்கள் ஆகிய இருவரையும் இன்றைக்கு அகலங்கம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அழைத்துக் கொள்ள போகிறோம். இந்த ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள்ளே உரையாடக்கூடிய விடயங்களை அவர்களோடு உரையாட போகிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சொன்னா. வணக்கம் ஐபிசி நேயர்களே. உங்கள் இருவரையும் நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமாக இந்த முள்ளிவாய்க்கால் சிறப்பு நிகழ்ச்சியாக நாங்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க நான் இந்த பிரித்தானிய தமிழர் பேரவையாலே முன்னெடுக்கப்பட இருக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் விடயங்களுக்கு செல்லுவதற்கு முன்பாக காலத்தினுடைய தேவையறிந்து இன்னும் சில விடயங்களை உரையாடிவிட்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படி இருக்க ஒவ்வொரு வருடமும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது உங்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு பணியாக நீங்கள் முன்னெடுத்து வருகின்றீர்கள், அதை ஒரு பணியாக செயற்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். இப்படி இருக்க இந்த விடயங்களுக்கு அப்பால் நான் ஆரம்பத்திலே தொட்டு சென்ற விடயம் இன்றைக்கு தாயக நிலத்திலே மிக முக்கியமாக வைத்தியசாலைகளிலே பேசப்படுகிற விடயம் பல மக்கள் யுத்தத்தினுடைய வடுக்களை உளவியல் வடுக்களாக தாங்கியபடி, மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த PTSD என்று சொல்லுவார்கள், அதாவது போஸ்ட் ட்ரோமா சிம்டம், இந்த வடுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். இது என்ன செய்யும் என்றால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்களை அழைத்து செல்லும். அப்படி என்றால் ஒரு டிப்ரெஷன் என்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அழைத்து செல்லும். பிறகு தற்கொலைகள், இப்படியான சம்பவங்கள் எல்லாம் தாயகத்திலே அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அது மட்டுமன்றி இந்த கல்வியிலே பின்தங்கி இருக்கக்கூடிய நிலைமைகள், அது மட்டுமன்றி பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள், இப்படியெல்லாம் ஒரு தாயக நிலம் என்பது இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஒப்பீட்டளவிலே ஏனைய இனங்களோடு ஒப்பிடுகிற போது ஒரு பின்னடைவான நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெளி தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க இந்த விடயங்கள் சார்ந்து மக்களுடைய நலன் கருதி உங்களுடைய செயற்பாடுகள் என்னென்ன விடயங்களை நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், அவை சார்ந்து நாங்கள் உரையாடி விட்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
நன்றி சந்திரா. இது ஒரு பெரிய விஷயம். நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்திலே கூற வேண்டும் என்று நினைச்ச விஷயங்கள் தான். அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவை என்பது ஒரு குறிப்பாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் இருப்பு, நிலத்தின் தக்க வைத்துக் கொள்ளல் என்ற அடிப்படையிலே நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்களை பல காலமாக அட்வொகசி செய்து வருகிறோம். நிலம் இருந்தால்தான் மக்கள் அங்கே நலமாக வாழ முடியும். நில அபகரிப்பு என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன அந்த போஸ்ட் வார், அதாவது யுத்தத்துக்கு பிந்திய உளவியல் பிரச்சனைகளும் அதற்கு மேல் நாளாந்தம் கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட மக்கள் வடக்கு கிழக்கிலே ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் வறுமையான சூழ்நிலையில் வாழ்வது எங்களுக்கு நேரடியாக தெரியும். அப்போ நாங்கள் அங்கே அநேகமாக வடக்கு கிழக்கு எல்லா கிராமங்களிலும் சென்று பார்த்துருக்கிறோம். அந்த கிராமங்களில் இருக்கிற நிலைமை இன்று எப்படி இருப்பது என்று அங்கே எங்களுடைய நண்பர்கள் தொடர்பாளர்களுக்குள்ளால தெரிய வருகிறது. அந்த கையறு நிலையில் மக்களுடைய நாளாந்த அவர்கள் அடுத்த வேளை உணவுக்கும் பிள்ளைகளின் சிறார்களின் கல்விகளுக்கும் ஏனைய அத்தியாவசியமான விஷயங்களுக்கும் அவர்கள் அது வாழ்க்கையை போராட்டமாக மாறியிருக்கிறது. எங்கள் நிலத்தை சிதைத்த இந்த ஸ்ரீலங்கா அரசு அந்த நிலைமையை தொடர்ந்து தக்க வைக்கிறது 16 வருடங்களுக்கு பிறகு. அது மிக மோசமான விஷயம். அது மட்டுமல்ல, மீள்குடியேற்றம் என்பதை நடக்க விடாமல் பார்த்துக் கொள்கிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்தும் வடக்கு கிழக்கு வெளியிலே குடும்பம் நோக்கி சென்றவர்களையும் ஏது நிலையை உருவாக்காமல் அவர்களை அங்கே வைத்துக் கொண்டிருப்பதால் வடக்கு கிழக்கு என்பது தொடர்ந்து கபலீகரம் செய்யவும் ஏனைய சமூகங்கள் வந்து அங்கே குடியேறவும் அல்லது அதுக்கு அந்த நிலங்களை பறிக்கிறதுக்குமான உத்திகளை வகுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது போர் முடிந்த பிறகும் போருக்கு பிந்திய நிலைமையில் வந்து அந்த இன அழிப்பு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை தொடர்வதற்கான உத்தியின் ஒரு பகுதியாகவே நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் கேட்கிறோம், வடக்கையும் கிழக்கையும் இணைத்த, வடமானத்தையும் கிழக்கு மாநிலத்தையும் இணைத்த ஒரு இடைக்கால நிர்வாகம் எங்களுக்கு தேவை. அங்கே புனர் நிர்மாணம், மோசமாக யுத்தத்தால் அளிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அந்த நிலத்துக்கும் புனர் நிர்மாணம் மிக முக்கியம். மீள்குடியேற்றம் முக்கியம். முக்கியமான ஏனைய விஷயங்களில் கரசனை எடுக்க வேண்டும். இதற்காக குறிப்பாக நாங்கள் சொல்வது காம்ப்ரிஹென்சிவ் நீட்ஸ் அசஸ்மெண்ட், அதாவது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தேவைகள் மதிப்பீட்டாய் வந்து வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அது செய்யப்பட்டால் அங்கே நடந்த இன அழிப்பின் பரிமாணம் துல்லியமாக வெளிப்படுத்தப்படும். அது மட்டுமல்லாது அங்கே மக்களுக்கு மட்டுமல்ல, பிசிக்கலாக நடந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில்கள் போன்றவருக்கு நடந்த பாதிப்பும் தெரிய வரும். இந்த அடிப்படையில் முன்னர் ஒரு கட்டத்திலே 33,000 கோடி ரூபாய்க்கான புனர்வாழ்வு புனரமைப்புக்கான ஒரு திட்டத்தை வகுத்து சந்திரிகா பண்டாரநாயக்கா காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தையிலே கொடுக்கப்பட்டது. அதனை விட பல மடங்கு தேவைகள் இன்று இருக்கிற என்பதற்காக இந்த முக்கியமான காலகட்டத்திலே போர் முடிந்த பின்னும் அதன் தொடர்ச்சியான பாதிப்புகளை மக்களுக்கு உருவாக்குவதில் இந்த ஸ்ரீலங்கா தேசம் யார் வந்தாலும் அதிலே அந்த பாதிப்பை தொடர்ந்து தக்க வைக்கிறார்கள். அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல என்னுடைய வினா என்பது, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இப்படியான விடயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டிய விடயங்கள். நிலம் இருந்தால்தான் அங்கே மக்கள் வாழலாம். அதே நேரத்திலே நிலம் என்பது கைப்பற்றப்படுகிற போது அல்லது மக்களுடைய வசம் ஆகிற போது அங்கே வாழுவதற்கு வளமான ஒரு மக்கள் கூட்டம் தேவை. ஏனென்றால் இன்றைக்கு புள்ளி விவரங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற போது யாழ் மாவட்டத்திலிருந்து அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிறார்கள். ஆனால் பட்டதாரிகளாக வெளியேறுகிற மாணவர்கள் எத்தனை பேர் இந்த நிலத்திலே வாழ்கிறார்கள்? இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களை இந்த புலம்பெயர்ந்த நாடுகளை நோக்கி தள்ளுகின்ற ஒரு நிலைமை வந்து காணப்படுகிறது. அநேகருடைய விருப்ப தெரிவாகவும் அது இருக்கிறது. இது ஒரு புறம். அப்படியானால் கற்றவர்களுடைய வெளியேற்றம் என்பது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இங்கே எங்கே இருக்கின்ற மக்கள் பொருளாதார ரீதியிலே நலிவடைந்த மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பொருளாதார அடிப்படையிலே அதாவது மக்களை வலுப்படுத்த வேண்டிய, அதே நேரத்திலே சமூக அடிப்படையிலும் அவர்களை அதாவது வலுப்படுத்த வேண்டிய பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த இடத்திலே நீங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையின் ஊடாக இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோடு இணைந்து ஏதாவது முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்களா? அதற்கான அந்த சாதகமான பதில்கள் இங்கிருந்து கிடைக்கின்றன? எப்படி இருக்கின்ற நிலைமைகள் என்றால், நடைபெற்று முடிந்திருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் மீளவும் ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆணை என்பது நிரந்தரமாக இருக்குமா என்கிற ஒரு கேள்வியையும் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது இல்லையா?
நிச்சயமா நீங்கள் சொல்வது மிக மிக முக்கியமான விடயம். இது பேசுபொருளா என்று எடுத்ததுக்கு காரணம், நாங்கள் தாயத்தையும் எங்கள் மகனையும் எங்கள் மக்களையும் எவ்வளவு நேசிக்கின்றோமோ அவ்வளவுக்கு நாங்கள் அவர்களுக்குரிய ஒரு நீதியை கிடைக்க செய்வது மட்டுமல்ல, அது கிடைக்கும் வரை இந்த மக்களுடைய வாழ்வு, அவர்களுடைய துன்பம், நாளாந்த அவர்கள் படுகிற சிரமங்கள் என்பது மிகவும் இதயத்துக்கு நெருக்கமான விடயம். நாங்கள் அந்த காலகட்டங்களிலே டீடோர் என்று அல்லது பொருண்மியம் என்று அல்லது ரூட் என்று சொல்லப்பட்ட ஸ்ட்ரக்சருக்குள்ளால பல மக்களுடைய கிராமமாக பார்த்த விஷயங்கள், அங்கே சேர்த்த விடயங்கள் இன்று அதை விட மோசமான அந்த காலகட்டத்தில் உணவு தடை போன்றவற்றுக்குள்ளால எங்களுடைய மக்களை கொல்லவோ அல்லது அந்த தங்கள் நிலத்திலிருந்து வலிந்து அப்புறப்படுத்தவோ எடுத்த முயற்சி தொடர்கிறது. அப்போ அந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் தாயத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, சிவில் சமூகத்திட்டம் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்போம். கடைசியான அந்த ஒரு போட்டியிலையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த மக்களுடைய உடனடியான புனர்வாழ்வு, புனரமைப்பு, மீள்குடியேற்றம் என்பது மிகவும் அவசியம். அதற்கூடாக அரசு விரும்புகின்ற அந்த தங்கு நிலை, கையேந்து நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். யூதர்களைப் போல பொருளாதார ரீதியாக வலிமையான இனம் நிச்சயமாக போராட்டத்தில் வெற்றியை நோக்கி செல்லும். கல்வி, பொருளாதாரம், ஏனைய அம்சங்களில் வலிமையாக இருப்பவர்கள் போராட்டத்துக்கான வலிமையான சக்தியாக மாற்றப்படுகிறார்கள். அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுவதற்கான காரணிகள் நீங்கள் குறிப்பிட்டது போல அரசு தொடர்ந்து அதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீண்ட கால பயணம் கொண்டு எங்களுடைய போராட்டம் நீண்ட காலத்துக்கு செல்ல போகிறது. முழுமையான எங்களுடைய சுயநிலை உரிமை அடையும் வரைக்கும் அது தொடரும். ஆனால் அந்த அது வரைக்கும் எங்களுடைய மக்களுடைய 16 வருடமாக சகித்து கொண்டு வாழ்கின்ற அந்த மக்களுடைய துன்பங்கள், துயரங்களையும் இவர்கள் கண்ணெடுக்க வேண்டும். அதற்கான நீதியையும் வழங்க வேண்டும். அதாவது உடனடியாக அவர்கள் இந்த கையறு நிலையிலிருந்து அவர்களை தூக்கிவிடக்கூடிய ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளை எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு செயல்திறன் மிக்க ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அதாவது நாங்கள் சொல்வது இடைக்கால நிர்வாகம் என்று, அந்த கட்டமைப்பு கூட அந்த மக்களுக்கு போரினால் மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான சுமைகளிலிருந்து முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான விடயங்களை அந்த கட்டமைப்பு சுயாதீனமாக செய்யவும், அதற்கு வெளிநாடுகளிலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக இந்தியா, ஐரோப்பிய நாடுகள், மற்றது UK போன்ற நாடுகளிலிருந்து அதற்கான உதவியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும், அதனை ஒரு வேண்டுகோளாக சர்வதேச சமூகத்தில் நாங்கள் கூறுவது போல நீங்களும் கூற வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு கை தட்டி சத்தம் பெறாது. அங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் இதனை தொடர்ச்சியாக கோர வேண்டும். இந்த போரினால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு, குறிப்பாக யுத்தத்தினால் 2வது யுத்தத்தில் அளிக்கப்பட்ட ஜெர்மனிக்கு எப்படி ஒரு மார்ஷல் பிளான் கொண்டு வரப்பட்டதோ அந்த அடிப்படையில் உடனடியாக மக்கள், இதோட மனிதமான பணி, ஹியூமானிட்டரியன், அப்போ அந்த பணியை தொடர்வதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இதுவரைக்கும் அரசு உருவாக்க விடவும் இல்லை. மற்றது இது குறித்த கரிசனம் அரசியல்வாதிகளுக்கு இல்லை என்பதுதான், இங்கே தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய துப்பாக்கிய நிலைமை. இது இந்த உங்களுடைய ஊடகத்துக்கூடாக வலுவாக அவர்கள் காதிலும், அரசியல்வாதிகள் காதிலும், சமூக பணியாளர் காதிலும் சென்றடைய வேண்டும். அதாவது உடனடியாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட ஒரு இடைக்கால நிர்வாகம். முன்னரும் பேச்சுவார்த்தையில் இதை நாங்கள் எங்கள் தமிழ் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது. இன்று அது கேட்கப்பட வேண்டும். இடைக்கால நிர்வாகம் என்பது தமிழ் மக்களுடைய உடனடியான துயரத்துடைப்பும், தமிழ் மக்களை அந்த நிலத்திலே இருப்பை தக்க வைப்பதற்கும், அவர்களை வலுப்படுத்துவதற்கும், அவர்கள் தொடர்ந்து போராடுவதற்கான சக்தியை நாங்கள் இதற்குள்ளாக வழங்க முடியும். உண்மை. ஆனால் இந்த விடயங்கள் சாத்தியப்படுத்தப்படுவது என்பது உண்மையிலே முக்கியமான விடயம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஏது நிலைகள் இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் கருதுகிறீர்களா இந்த கடந்த காலங்களை வைத்து பார்க்கிற போது? ஆமாம், ஒவ்வொரு பேச்சுவார்த்தை காலகட்டங்களிலே நீங்கள் அனுபவங்களை பகிர்ந்து பார்த்தீங்கன்றால், நீண்டகால அரசியல் விடயங்கள் விவாதிப்பது ஒரு பக்கமாக வைத்துக்கொண்டு, உடனடியான மக்களுடைய இருப்புகள், அவர்கள் வாழ்வியல் பிரச்சனைகள் அதாவது ரிட்டர்ன் டு நார்மல்சின்னு சொல்லுவோம், இயல்பு நிலைக்கு திரும்ப குறித்த விஷயங்கள் முன்வைக்கப்படும். அதற்கு காரணம் அந்த மக்கள் மீது வைத்த அன்பு, அவர்களுடைய துயரங்களை துடைக்க வேண்டும் என்ற அந்த நேர்மை காரணமாக இடைக்கால நிர்வாகம் எப்பயுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் முன்வைக்கப்பட்டது. அப்படியான சூழ்நிலை அன்று நாங்கள் கேட்கிற ஒரு பக்கம் இருக்க, மக்கள் பிரதிநிதிகள் அங்கே கேட்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் சகல முக்கியமான அரசுகளிடம் சென்று இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும்.
அந்த கோரிக்கை அங்கே முன்வைக்கப்பட்டு அது தமிழ் மக்களுடைய ஒருங்கிணைந்த கோரிக்கையாக வரும்போது அதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஐநா மட்டத்திலேயுமோ அல்லது நாங்கள் வாழும் நாடுகள் மட்டத்திலேயோ நிச்சயமாக எடுக்க முடியும். நிச்சயமாக இந்த விடயங்கள் கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் மிக முக்கியமாக இந்த தமிழ் தலைவர்களிடமும் விடுக்கப்படக்கூடிய கோரிக்கையாகத்தான் அது இருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய நிலைமை என்பது நாங்கள் வெறுமனவே இந்த பிரதான தெருக்களை பார்த்துவிட்டு மக்கள் இயல்பான ஒரு வாழ்க்கையிலே வாழுகிறார்கள் என்று முடிவெடுத்து விட்டு நகர்ந்து விட முடியாது. ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும் நாங்கள் இறங்குகிற போது அந்த கிராமத்தினுடைய பொழுது வீதிகளை பார்க்கிற போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் எவ்வாறான சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகிறது. அன்றைக்கு அதிகமான இந்த போதைப்பொருள் பாவனை என்பது தமிழ் சமூகத்திற்குள்ளே ஊடுருவி இருக்கிற மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது கல்வி கற்கின்ற அந்த நிலைமை கூட, அதாவது ஒரு கட்டிலமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வி கற்று பல்கலைக்கழகங்களை நோக்கி வெளியேறுகிற அல்லது ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களை நோக்கி பயணப்படுகிற அந்த தன்மை என்பது சில இடங்களிலே ஒப்பீட்டளவிலே மிக குறைவாக இருக்குது. ஆகவே இந்த நிலைமை என்பது படிப்படியாக தமிழ் சமூகத்தை ஒரு அடிமட்டமான ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், புத்திசாலிகள் வெளியேறுகிறார்கள், சற்று பொருளாதார பலமுடையவர்கள் வெளியேறுகிறார்கள், அது அவர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் நலிவடைந்திருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை என்பது உண்மையிலே சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். என்றால் அவர்கள்தான் இந்த நிலத்திலே இன்றைக்கும் இருக்க போகிறவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் திரு ஜோன்சன் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மிக முக்கியமான ஒரு விடயம் உரையாடப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். உங்களையும் நாங்கள் வரவேற்று கொண்டு நாங்கள் உரையாடி கொண்டிருந்த இந்த விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருப்பீங்களன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக கனடாவிலே முள்ளிவாய்க்கால் நினைவு அந்த தூபி உருவாக்கப்பட்டிருக்கிறது, திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு இந்த நாட்டிலே, ஸ்ரீலங்காவிலே, இலங்கையிலே எழுந்த அந்த எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான அந்த செயற்பாடுகளை பார்க்கிற போது எல்லோரும் ஒன்றுதான் என்கிற ஒரு மனநிலைக்கு எங்களை இட்டு செல்லுகிறது தமிழ் மக்களை. மிக முக்கியமாக இந்த அரசியல் தலைவர்கள், ஆளும் அரசை பொறுத்த வரைக்கும், பெரும்பான்மை அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லோருமே ஒரே நிகழ்ச்சி நிரலில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அப்படி இனப்படுகொலை என்பது இங்கே நடைபெறவில்லை, அதற்கான எந்த ஆதாரமும் இருக்கவில்லை, இது ஒரு கட்டுக்கதை. அது மட்டுமன்றி உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ இதற்கான முறையான அதிகாரம் அளிக்கப்பட்ட அல்லது அதிகாரப்பூர்வமான எந்த விடயங்களும் அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள். நீங்கள் ஒரு கள போராளியாக, அதாவது மருத்துவ போராளியாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஒரு மருத்துவராக, பயிற்றப்பட்ட மருத்துவராக நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த அனுபவங்கள் இந்த சொற்களோடு பொருத்தி பார்க்கக்கூடியவாறு இருக்கிறதா? எப்படி நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? ஆமாம், உலகில இன்றைக்கு எந்த ஒரு இன அழிப்பு செய்த ஒரு நாடுகளும் அல்லது அமைப்புகளும் தங்களோட இன அழிப்பை ஏற்றுக்கொள்ளையில அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் அழிக்கப்பட்ட நாங்கள் தான் அதனை நிறுவ வேண்டும். இது உண்மையா ஒரு திட்டமிட்ட, நன்கு திட்டமிடப்பட்டு பல்வேறு இலங்கையாலும் வேறு பல சக்திகளாலும் நன்கு திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு இன அழிப்பு என்றுதான் நான் பார்க்கின்றேன். எனது கண்ணோட்டத்தில் அப்படித்தான் பார்க்கின்றேன். உதாரணமாக இதுக்கு பல்வேறு வடிவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்றபடியால ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இதுகளை நான் கூற முடியும் உங்களுக்கு. நாங்கள் வன்னி நிலப்பரப்பங்கம், மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் போன்ற அதோட வன்னி நிலப்பரப்பங்கம் பறந்து வாழ்ந்த மக்களை என்ன செய்யணும்னு சொன்னால், இராணுவ நடவடிக்கைகள் மூலம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலங்களில் இருந்தும் வாழ்வு ஆதாரங்களில் இருந்தும் அகற்றுகின்றார்கள். அகற்றிக்குள்ள அங்க எங்களோட உணவு உற்பத்தி நிலையங்கள், உணவு உற்பத்தி செய்யக்கூடிய வயல் நிலங்கள் எல்லாம் பறிபோகின்றன. அப்ப எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. அடுத்த கட்டமாக பார்க்க போனால் எங்களுடைய உணவு களஞ்சியங்கள், எங்களோட மக்கள் சேர்த்து வச்சிருந்த உணவு களஞ்சியங்கள் அழிக்கப்படுகின்றன, திட்டமிட்டு அழிக்கப்படுகின்றன. அடுத்தது இன்னொன்று நாங்கள் அதுக்குள்ள பார்க்கணும். ஆனால் அதற்கு பெரும்பான்மை இனத்தவர்கள் அல்லது இந்த பெரும்பான்மை அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள், யுத்தம் என்பது யுத்தம், அப்படி யுத்தம் நிகழ்த்தப்படுகிற போது மக்கள் இடம்பெற வேண்டியிருக்கும், அழிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்கிற ஒரு காரணத்தை குறிப்பிடுவார்கள் இல்லையா? யுத்தம் யாருக்கு எதிராக செய்தார்கள்? அந்த நாட்டு மக்களுடைய, நாங்கள் அந்த நாட்டு மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் எங்களுக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்தார்கள் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும்.
நாங்கள் அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு பிரஜைகள், எங்களுக்கும் சம உரிமைகள் அங்கு இருந்ததுன்னு சொன்னால் எங்களை எதற்காக அவர்கள் அழிக்க வேண்டும்? எங்கள் நிலங்களில் இருந்து அழிக்க வேண்டும், எங்கள் பண்பாட்டில் இருந்து அழிக்க வேண்டும், எங்கள் ஒவ்வொரு நிலைகள் இருந்தும் எங்களை என்னத்திற்காக அவர்கள் அகற்றி கொண்டு வந்தார்கள் என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அப்ப அப்படி அகற்றிக்கின்ற வரைக்குள்ள நாங்கள் அந்த முக்கியமா அந்த உணவு தட்டுப்பாடு என்ற உணவு என்ற ரீதியில பார்க்கலாம். அந்த உணவு என்றது எங்கள் மக்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியமானதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உணவுல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சரி, வயல் நிலங்களைத்தான் அழித்தார்கள், உணவு களஞ்சியங்களை அளித்தார்கள், கால்நடைகளை கூட அளித்தார்கள். நீங்கள் திட்டமிட்டபடியா பார்த்தீங்க என்று சொன்னால், நாங்கள் தமிழர்கள் வளர்த்த கால்நடைகள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. ஏர்ஷூட் மூலம் மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்த இடங்கள்ல, வயல் நிலங்கள்ல நிறைய மாடுகள், ஆடுகள் வந்து கொல்லப்பட்டிருந்தன. அப்ப அதன் மூலம் தமிழர்களுக்கு, அங்கு வாழுகின்ற மக்களுக்குரிய உணவு கிடைக்கக்கூடாது என்பதில வந்து அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள். அடுத்த கட்டம் பார்க்க போனா வந்து ஒரு யுத்தம் நடக்கைக்குள்ள வந்து காயங்கள் ஏற்படும், நிறைய காயங்கள் ஏற்படும். அந்த காயங்களுக்கு வந்து என்ன செய்யணும்? மருந்து வேணும். அப்ப மருந்துகளை வந்து தடை செய்தார்கள். மருத்துவ பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும், முக்கியமா வந்து அத்தியாவசிய மருத்துவ பொருட்கள். ஒரு யுத்தம் நடக்கைக்குள்ள வந்து ஒரு சர்ஜரிகள் நாங்கள் செய்யணும். சர்ஜரி செய்யக்கூடிய மயக்க மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஐவி ஃப்ளூயிட்ஸ், அதோட வந்து பிளட் பேக், இது முக்கியமான அனைத்து சகல மருந்துகளையும் சகல உபகரணங்களையும் தடை செய்தார்கள். எவ்வளவுக்கு எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் தடை செய்ய முடியுமோ அவ்வளவு வழிமுறைகளையும் அவர்கள் தடை செய்தார்கள். அடுத்த கட்டம் வந்து நாங்கள் பார்க்க போனோம் என்று சொன்னால், போக்குவரத்து, அதாவது எங்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்கும் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கும் இருந்த போக்குவரத்துகளை வந்து படிப்படியாக திட்டமிட்டு குறைத்து அதனுடைய இடையூறுகளை ஏற்படுத்தி அதனை தடை செய்தார்கள். கடைசியில வந்து நீங்க பார்க்க சொன்னால், புதுக்குடியிருப்பில் இருந்த கடைசியா 2ஆம் மாசத்துக்கு பிறகு வந்து எந்த ஒரு 2ஆம் மாசம் 9ஆம் ஆண்டு அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு போக்குவரத்தும் வந்து தரைவழி போக்குவரத்துகள் பெரிய அளவில் நடக்கலன்னு நினைக்கிறேன். அதோட நிப்பாட்டி போட்டாங்க. அப்போ அதை நிப்பாட்டி போட்டு சொன்னது என்ன சொன்னவர்கள்? அதாவது தமிழர் தரப்பு வந்து தங்களோட பகுதிக்குள்ள வந்து வாரக்கு வந்து, அதாவது விடுதலை புலிகள் வந்து ஒரு மக்களை வந்து கேடயமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும் என்றுதான் சொன்னவங்க. ஆனா அதை கேடயமா பயன்படுத்தினது இல்லை. நாங்கள் போக்குவரத்துக்கு தயாராக மக்களை அங்கே அனுப்புறதுக்கு, காயமடைந்தவர்களை அனுப்புறதுக்கு தயாராக இருந்தோம். ஆனால் அவர்கள் எடுக்கவில்லை. ஆம்புலன்ஸை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னவர். அத்தியாவசிய இதுகள் எல்லாம் செய்து தடை செய்து கொண்டிருந்தவர்கள். அடுத்த கட்டம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் யுத்தம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது. யுத்தம் வந்து எப்படி செய்தாங்க என்று சொன்னால், நன்கு திட்டமிட்டு போரியல் வல்லுநர்களால அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுதான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். பரந்து பட்டிருந்த மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள்ள கொண்டு போயிட்டு அதுக்குள்ள வைத்துதான் அவர்கள் அவ்வளவு இன அழிப்பையும் செய்தார்கள். எவ்வாறு என்று சொன்னால், இந்த பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு சொல்லாடல் ஒன்று அங்கு இருக்கின்றது. பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி இந்த பாதுகாப்பு வலயங்களுக்கு மக்களை போக சொன்னார்கள். மக்களும் வந்து எல்லா இடமும் இராணுவ தாக்குதல்களும் செல்களும் விமான தாக்குதலும் செய்து கொண்டிருக்கல, எங்கு பாதுகாப்பு கிடைக்குமோ அங்க நோக்கித்தான் நகர்வார்கள். அப்படி பாதுகாப்பு வலயங்கள் சொல்லி அதுக்குள்ள நகர்த்தி போட்டு அந்த பாதுகாப்பு வலயங்களுக்குள்ள வைத்து செறிவான தாக்குதல்கள் மூலம் மக்களை கொன்றார்கள். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அங்க நடந்த ஒவ்வொரு யுத்த குற்றங்கள், யுத்த இன அழிப்புகள் அனைத்துக்கும் வந்து உடனுக்குடன் அங்கிருந்த ஊடகவியலாளர்களும் சரி, அங்கு பணியாற்றிய ஏனைய உத்தியோகத்தர்களும் சரி, எந்தெந்த விதங்கள்ல அந்தந்த தகவல்களை வழங்க வேண்டுமோ அனைத்தையும் உடனுக்குடன் அனைத்து நிறுவனங்களுக்கும், மனிதாபிமான செயற்பாட்டு நிறுவனங்கள் அனைத்திற்கும், UN உட்பட ICRC மற்றும் ஏனைய அனைத்து நிறுவனங்களுக்கும், ஊடக நிறுவனங்களுக்கும் கூட உடனடியாக அனுப்பி இருந்தார்கள். எல்லாம் யார் யாரிடம் என்னென்ன தகவல்கள் இருக்க வேண்டுமோ அனைத்தும் இருக்கின்றன. ஆதாரங்கள் இல்லை என்று, யுத்த குற்றங்களுக்குரிய ஆதாரங்கள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லா ஆதாரங்களும் அவர்களிடம் இருக்க வேண்டியவர்களிடம் நன்கு இருக்கின்றன. அப்படியானால் இந்த ஆதாரங்களை குறிப்பிடுங்கள். அப்ப இந்த ஆதாரங்கள் இருந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் 2009க்கு பிறகு எங்களுடைய தலைவர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டு வந்தவர்கள் சிலர், எல்லாரும் அல்ல, சிலர் இன அழிப்பு ஆதாரத்துக்குரிய ஆதாரங்கள் காணாது, இல்லை, எனவே அது இன அழிப்பு என்று நாங்கள் கூற முடியாது
என்று கூறுகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு கூறுவது அது அவர்களது பிழை இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் யுத்தத்துக்குள் வாழ்ந்தவர்கள் அல்ல. அவ்வாறு கூறுபவர்கள் யுத்தத்துக்குள் வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு அந்த யுத்தத்தின் வலி, அந்த மக்கள் பட்ட துன்பங்கள் அவர்களுக்கு தெரியாது. அப்ப அவர்கள் அப்படித்தான் கூறுவார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறான அரசியல் தலைவர்களை எங்களது அரசியல் தளத்திலிருந்து முதலாவது மக்கள் அகற்ற வேண்டும். தமிழ் தேசிய பற்றுடைய இனப்பற்றுடைய தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைவர்களை, பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இதனை மக்கள் கட்டாயமாக அவதானமாக கொள்ள வேண்டும். இவ்வாறு கொள்வதன் மூலம் நாங்கள் எங்களுடைய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் எமக்குரிய இந்த இன அழிப்பு என்ற அந்த விடயத்தை நாங்கள் மிக இலகுவாக முன்னெடுத்து கொண்டு போக முடியும். உண்மை. இந்த இடத்திலே நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய செயலாளர் அவர்களை நாங்கள் மீள இணைத்துக் கொள்ளுகிறோம். இந்த விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்ற இந்த விடயங்கள், அதாவது இனப்படுகொலை நிகழ்த்தப்படவில்லை என்று சொல்லி ஸ்ரீலங்கா அரசு என்பது அது இன்றைக்கும் ஒற்றை காலில் நிற்பதை போன்ற ஒரு தொனியில் தான் அது நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு நாடு இனப்படுகொலை நிகழ்த்துகிற போது அதை ஏற்றுக்கொள்ளாது, அல்லது ஒரு தரப்பினர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் உலக நியதியாக இருக்கிறது. ஆனால் ஆதாரம் இல்லை, ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடுகிற போது இந்த ஆதாரங்கள் இருக்கிறது, இந்த தரவுகள் இருக்கின்றன. இப்படி கொடுப்பதற்கான அந்த ஆதார தேடல்கள் அல்லது ஆதாரங்களை சேகரித்திருக்கின்ற அந்த முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்பது தெரியும். அந்த நிலைப்பாடுகள் எந்த அளவில் இருக்கின்றன, அவற்றை பற்றியும் நாங்கள் உரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது நான் ஜான்சன் சொல்லுகின்ற கருத்துடன் உடன்படுகிறேன். அப்படின்னு சொன்னால் அந்த துன்பத்துக்குள் பயணத்தை மேற்கொண்ட அந்த மக்களுடைய நேரடியான சாட்சியங்கள், நேரடியான அனுபவங்கள் குறிப்பாக இறுதி கட்டத்திலும் அதற்கு முன்னரும் கூட கிட்டத்தட்ட 158 படுகொலைகள் தமிழ்நாட்டுக்கு மேலே விடப்பட்டது 56ஆம் ஆண்டிலிருந்து 2008 வரைக்கும். ஜான்சன் குறிப்பிடப்படுகிற காலகட்டம் அதற்கு பிந்தியது. அப்ப இது இப்படியான ஒரு மனித மிலேச்சத்தனமான படுகொலையில் செய்யப்பட்ட வீரங்கள் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது நெஷோர் என்ற பப்ளிகேஷன்ல நீங்க பார்க்கலாம். அப்படி அது ஆனால் சர்வதேச சமூகம் இப்ப தமிழ் மக்கள் அல்ல தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லுபவர்கள் இந்த எங்களுடைய வாழ்வியல் அனுபவத்திலிருந்து பார்க்க வேண்டும், இது இன அழிப்பா இல்லையா. நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நோக்கு நிலையிலிருந்து பார்க்கும் போதும் அவருடைய வாழ்வியல் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் அல்ல அந்த யுத்தத்துக்குள் வாழ்ந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மோசமான இன அழிப்பு என்று. ஆனால் வேறு தமிழ் மக்களுக்கு இடையிலே குறித்தவர்கள் அவர்கள் இதை இன அழிப்பு இல்லை என்று மறக்கக்கூடும். ஆனா இதிலே சர்வதேச சமூகம் ஒரு பார்வையை முன்வைக்கிறது, இன அழிப்பு என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று. தமிழ் மக்களுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் நிச்சயமாக அதை மறுதளிக்க வேண்டும். அது மட்டுமில்லை, இன அழிப்பு என்று சொல்பவர்கள் கூட இந்த சர்வதேச சமூகத்துடைய இந்த சவாலுக்கு நான் முகம் கற்பதில்லை. அதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னா நீங்க சேர்த்து கொடுக்கணும். இந்த நீங்கள் சேர்க்கின்ற ஆதாரங்கள், அதாவது நாங்கள் வெளியிலிருந்து தரவுகள் சேகரிப்பதை விட மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே மக்களுக்குள்ளே வாழ்பவர்கள் அதை சேகரித்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு விஷயத்தை இங்கே தொட்டி செல்லுகின்றேன். எங்களுக்கு இந்த சவால் அடிக்கடி வரும். எப்படியான ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். ஏனென்றால் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆதாரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி. இப்படி இருக்க நீங்கள் இவை சார்ந்து இயங்குகின்ற ஒரு அமைப்பு என்கிற ஒரு அடிப்படையில் இந்த புரிதல்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதான் இதுல எதற்கு ஆதாரங்கள் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே OISL அதாவது 2014-15 திரட்டப்பட்ட ஆதாரங்கள் என்பது அதன் அடிப்படையில் அந்த ஹைகமிஷனுடைய OISL ரிப்போர்ட்லேயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போர்க்குற்றம், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அதிலே அந்த ஜான்சன் போன்றவர்கள் முன்னரங்களை தந்த வீரங்கள் இருக்குத்தானே, அந்த டார்கெட்டட் அதாவது மருத்துவமனைகள் மீது, மேக்ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் மீது இவர்கள் ஆள்காட்டியில் குறியீடுகளை கொடுத்த பிறகும் அதனை நோக்கி, அதாவது ஐசிஆர்சிக்கு வழங்கி அது இது மருத்துவமனையில்தான் இதுக்கு தாக்கல் நடக்கக்கூடாதுன்னு கொடுத்த பிறகும் கொடுத்த ஒரு மணித்தியாட்டிலேயே அந்த இடங்களால் டார்கெட் பண்ணப்பட்டு போன்ற ஆதாரம் கொடுக்கப்பட்டுத்தான் இது போர்க்குற்றம், மனித உலகத்துக்கு எதிரான குற்றம் என்று அந்த OISL ரிப்போர்ட் வந்தது. ஆனால் அதில் இன அழிப்பு என்ற விஷயம் குறிப்பிடப்படவில்லை. அப்ப அதை பற்றி நாங்கள் அடிக்கடி விவாதிக்கும் போது அந்த விடயங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் எதிர்காலத்தில் வந்தால் அதை நாங்கள் மறுதளிக்க முடியாது ஹை கமிஷன் கூட குறிப்பிட்டிருக்கிறார்.
அப்போ என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு எங்களுடைய அதாவது சுவிஸ் பெடரல் கவர்மெண்ட் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய வெளியுறவு அமைச்சு எங்களுடைய கோரிக்கையின்படி ஒரு முக்கியமான தமிழ் புலம்பெயர் அமைப்புகளை காண ஒரு சேலமர்வு 2 நாள் சேலமர்வு நடந்த இடத்திலே அதிலே உலகினுடைய முக்கியமான ப்ராசிக்யூட்டர்ஸ் இந்த சர்வதேச நீதிமன்றங்களில் பணியாற்றவர்கள் வந்து எங்களோட சேலமர்கள் கலந்து கொண்டார்கள். எங்கள் மீது எறியப்பட்ட சவால் என்னென்றால் அவர்கள் தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லும் போது கூட இன்டென்ட்டை ப்ரூவ் பண்ண முடியாது, இன அழிப்புக்கான உள்நோக்கம் இருந்தது என்பதை ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த தங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அதை ப்ரூவ் பண்றது சங்கடமான விஷயம் என்று சொல்லி எங்களுடன் கலந்து கொண்ட அனைவரும் இதை இன அழிப்புத்தான், முக்கியமானவர்கள் எல்லாம் இன அழிப்புத்தான் என்று சொல்லும் போது கூட அவர்கள் அதை கோர்ட்டிலே நீங்கள் நிரூபிப்பது கஷ்டம் என்பதற்கு பல உதாரணங்களை சொன்னார்கள். அப்போது ஒரு கட்டத்திலே நான் கூறிய விடம் என்னென்றால் அந்த உள்ளே 4,20,000 மக்கள், அதிலும் 2,82,000 மக்கள் போரின் கட்டத்திலே வெளியிலே வந்த என்று ஏற்றுக்கொண்ட ஸ்ரீலங்கா அரசு போர் நடந்து முறையும் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில் 6 மாசத்திலேயே குரல் வல்ல அதிகாரிகள் ராணுவ பேச்சாளர் 70,000 மக்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கிறார்கள் சொல்லுகிறது. ஆனால் அது பச்சை பொய். அது நிச்சயமாக அரசாங்கத்துக்கு தெரியும். தன்னுடைய ட்ரோன், அதாவது மேலிருந்து பார்த்த சேட்டலைட் போட்டோஸ் எல்லாத்துலேயும் தெரியும் அங்கே எத்தனையாயிரம் மக்கள் இருக்கிறார் என்பது. உள்ளிருந்து அனுப்பப்பட்ட அரசு அதிகாரிகளுடைய தகவலும் தெரியும். அங்கே லட்சக்கணக்கான மக்கள் அதை உள்ளே சிக்கி தவிர்க்கிறார் என்று தெரியும். தெரிந்து கொண்டு 70,000 என்று சொல்வது நிச்சயமாக அந்த 70,000 அடையும் வரைக்கும் கொல்ல வேண்டும், சாதாரண மக்களை கொல்ல வேண்டும் என்ற உள்நோக்கத்தை கொண்டு என்று சொல்லி விவாதித்த போது இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதை நீங்கள் வடிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார். அப்போது இப்படியான விஷயங்களில் நாங்கள் ஒன்று தீர்மானித்தோம், இந்த ஆதாரம் இல்லை என்ற விடயத்தை சர்வதேச நாடுகள் சொல்லக்கூடாது. அதற்காகத்தான் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மியான்மருக்கு, அதாவது கொண்டு வரப்பட்ட அந்த சிரியாவுக்கும் மியான்மருக்கும் கொண்டு வரப்பட்ட அந்த சர்வதேச ஆதாரம் திரட்டும் பணி, அதாவது கோப்புகள் முன்னர் கொடுக்கப்பட்ட கோப்புகள் எல்லாம் துல்லியமாக கோர்ட்டிலே சத்தியமாக பாவிக்க முடியாது என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த முறை துல்லியமான கிரிமினல் ப்ராசிக்யூஷன், அதாவது குற்றவியல் நீதி விசாரணை கேட்ட விதமாக திரட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கோ குரூப் கூட 2021 புதிய தீர்மானம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி மறுத்த போது அவருடன் வாதாடி ஏனைய நாடுகளுடைய அனுசரணை கொண்டு வருவோம் என்று சொல்லி கொடுத்து அதை செய்து காட்டிய போது அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த ஓஸ்லாப் என்ற மெக்கானிசத்தை, ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் என்பதை கொண்டு வருவதற்கு இசைந்தார்கள். அது கொண்டு வரப்பட்டு இப்போ 3-4 வருடம் ஆகிறது. அதனுடைய இறுதி கட்டத்திலே இருக்கிறது. அங்கே நாங்கள் திரும்ப பல நேரடி சந்திப்புகளையும் உங்களை போன்றவருடைய நேர்காணலும் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஜான்சன் இருக்கிறார், ஒவ்வொரு வருடம் வைக்கிற முள்ளிவாய்க்கால் ட்ரஃபல்கர் ஸ்கொயரில் வைக்கிற அந்த நிகழ்விலே அதுக்கென்று ஒரு மக்களையும் அதற்குடைய செயல்பாடுகளும் அங்கே இருந்து ஆதாரங்கள் திரட்டுவதற்கான படிவங்களை வைத்து மக்களுடன் உரையாடி கலந்துரையாடி அவர்கள் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி சொன்னாலும் பல அரசியல்வாதிகள் மத்தியிலே, குறிப்பாக செயல்பாட்டாளர் மத்தியிலே இதற்கான ஆதாரங்களை திரட்டி கொடுப்பது என்பது மந்த நிலையில் இருக்கிறது. அவர்கள் பேசும்போது கூட அந்த தகவலை மற்றவர்களும் கடத்துவதாக தெரியவில்லை. அப்ப என்ன என்று சொன்னா, சர்வதேசம் இப்படித்தான் சொல்லும், நாடுகளும் இப்படித்தான் சொல்லும். ஆனால் மறக்க முடியாத ஆதாரங்கள் நீங்கள் உங்களோட கையில் வச்சுக்கொண்டு அந்த மக்களுக்காக நடந்த பல்வேறுபட்ட மோசமான, அதாவது நிலம் அபகரித்தல் உட்பட, அதற்காக நடந்த மெசட்டர்ஸ் உட்பட, இந்த ஜோன்சன் குறிப்பிட்ட மருத்துவ தடை, பொருளாதார தடை என்பது கடைசி கட்டத்தில் மட்டும் நடந்ததில்லை. அதாவது ஆயுத போராட்டம் தொடங்கிய காலத்திலேயே அது நடக்கும் என்று நாங்கள் ஊகித்து அனுமானித்து தான் இந்த ரூட் என்ற ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டது. அந்த எதிர்ப்புகூறலின் அடிப்படையில் 84ஆம் ஆண்டு கடல் தடை போடப்பட்டது, பொருளாதார தடை போடப்பட்டது. குறிப்பாக 90க்கு பிறகு மிக மோசமான பொருளாதார தடை போடப்பட்டது. அதனுடைய உச்சபட்சத்தை தான் ஜான்சன் குறிப்பிடுகின்ற இந்த இறுதி கட்டத்திலே மருத்துவமும் உணவும் என்பதை டார்கெட் பண்ணி நிர்மூலமாக்கப்பட்டது. அதாவது 83ஆம் ஆண்டு எது எங்களுடைய பொறி சிந்தனையில் தட்டியதோ
அதனை கச்சிதமாக இறுதிக்கட்ட யுத்தத்தில் நிறைவேற்றினார்கள். 2009ஆம் ஆண்டு நிறைவேற்றினார்கள். 2050ஆம் ஆண்டு நிறைவேற்றினார்கள். அதனுடைய உச்சபட்ச மோசமான விளைவுகளை நாங்கள் பார்த்தோம். அப்போ கஞ்சிக்காக அந்த மக்கள் நிற்கும் போது கூட அவர்களை ஒரு இடத்தில் குவிய வச்சு மேலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இது எல்லாம் ஒரு இனஅழிப்பு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினால் வாயால் சொல்லி பிரயோசனம் இல்லை, மேடையில் புடங்களால் பிரயோசனம் இல்லை. அதனை அவர்கள் மறக்கப்பட முடியாத அளவுக்கு தரமான ஒரு விதத்தில் பொய்யில்லாத உண்மையான துல்லியமான சாட்சியங்கள் பல ஆயிரம் ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கிறது. அதனை திரட்டி கொடுங்க, கொடுத்து போட்டு வாதாடுங்க. ஆனால் இனஅழிப்பு என்று சொல்பவர்கள் கூட அந்த ஆதாரம் திரட்டும் விதத்தில் அதனை கொண்டு சரியான இது எங்களிடம் தர தேவையில்லை, நேரடியாக ஓஸ்லாப் என்ற அமைப்புகள் கொடுக்கலாம். இது இன்று இறுதிக்கட்டத்தை நெருங்கும் போது இந்த ஆதாரங்கள் கொடுப்பதும் அதற்கூட நாங்கள் அந்த இது முக்கியமான என்னென்றால் ஏனைய ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம், ஏனைய தீர்மானங்களில் வந்து எல்எல்ஆர்சி பீரியட் என்ற வரையறுக்கள், அதாவது 2001க்கும் 2009க்கும் இடைப்பட்ட காலத்தை மட்டும்தான் ஏனைய தீர்மானங்களுக்குள்ளே கால வரையறையாக வைக்கப்பட்டது. அது மோசமான விஷயம். அதுக்கு முதல் நடந்ததெல்லாம் நீங்கள் தட்டி கழிக்கிறீர்கள் என்று வாதாடிய போது அந்த 2021ஆம் ஆண்டு கொண்ட அந்த தீர்மானத்திலே எல்எல்ஆர்சி என்ற விடயம் எடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் 48ஆம் ஆண்டிலிருந்து ஆதாரங்களை கொடுக்கலாம் என்று மக்களிடம் சொல்லிக்கொண்டு வருகிறோம். அதன் மூலம் வரக்கூடிய அறிக்கை வந்து பலமாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கணிசமான ஆதாரங்கள் திரட்டி கொடுத்திருக்கிறோம். ஜான்சன் உட்பட பலர் எங்களுக்கு இதில் மிகவும் தோளோடு தோல் என்று வேலை செய்திருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் புலம்பெயர்ந்த மக்களும் சரி, அங்கே இருக்கிற மக்களும் சரி, இதனை கணக்கில் எடுத்து இதற்கான முக்கியம் இதில் வரப்போகிற அறிக்கை என்பது ஒரு சரியான ஸ்ட்ராங்கான இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இருந்தால் அதை கூட நாங்கள் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படவும். ஐசிசி மட்டுமல்ல, ஐசிஜே என்பது இன்னும் ஒரு ஷார்ட்கட். ஐசிசி என்பது பல படிமுறைகள் கடந்துதான் போக வேண்டும். அப்ப பலர் ஐசிசியை மட்டும்தான் சொல்கிறார், அது தவறானது. ஐசிஜே என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அது ஒரு ஷார்ட்கட். ஆனால் அதுக்கு ஒரு நாடு முன்வர வேண்டும். அது ஐசிசியோடு ஒப்பிடும்போது, அந்த படிமுறையோடு ஒப்பிடும்போது ஐசிஜே வந்து மிகவும் சாத்தியப்படக்கூடிய விஷயம். ஒரு நாடு இசைய வைக்கிறது தான் எங்களுக்கு முன்னால் ஒரு விஷயம். மற்றது ஆனாலும் ஐசிசி உட்பட ஏனைய அனைத்துலக சர்வதேச குற்றவியல் விசாரணை பொறிமுறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் கோர வேண்டும். அதிலே நான் நினைக்கிறேன் இப்போ வரப்போகிற செப்டம்பர்லேயே வரப்போகிற அந்த தீர்மானத்துக்கு பல நாடுகளுக்குள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. தனியே மேற்குலகில் மட்டும் தூங்கி கொண்டு வந்தால் செய்ய மாட்டார்கள். மேற்குலனுடைய ஆதரவுடன் மட்டும் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. ஆகவே தாயத்துள்ள மக்களையும் அரசியல் பிரதிநிதிகளையும் சிவில் சமூகத்தை நாங்கள் கோருவது என்னென்றால், இன்று ஒரு சபதம் எடுங்கள். அடுத்து வரும் காலகட்டத்தில் தீயாக வேலை செய்து, அதாவது மேற்குலகம் மட்டுமல்ல, ஆசியா பசிபிக்கிலே கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் அரைவாசி 400 கோடி கிட்ட ஆசியாவிலே இருக்கிறார்கள். பல நாடுகள் இருக்கிறது. அதே மாதிரி ஆப்பிரிக்காவிலே கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பல நாடுகள் இருக்கிறது. நீங்கள் இந்த 2 கட்டத்தையும் டார்கெட் பண்ணி இந்த 2 கட்டத்தில் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாடுகளை திருப்புவீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான தீர்மானத்தை கொண்டு வர முடியும். செய்வார்களா என்பதுதான் கேள்வி. நிச்சயமாக இந்த கேள்வியையும் கூட இந்த நிகழ்ச்சியின் ஊடாக முன்வைக்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இருக்க ஜோன்சன் அவர்களை நான் மீள அழைத்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய இந்த அனுபவங்கள், அதாவது இந்த இறுதி யுத்த காலப்பகுதியிலே நீங்கள் பல அனுபவங்களையும் ஒரு மருத்துவ போராளியாக நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். எப்படி உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள்? எந்தெந்த இடங்களிலே பதிவு செய்திருக்கிறீர்கள்? எப்படியான விடயங்களை பதிவு செய்திருக்கிறீர்கள்? நாங்கள் அங்கு எந்த ஒரு விடயமும் கற்பனையில் நாங்கள் பதிவு செய்யவில்லை, பதிவு சொல்வதும் இல்லை. அங்கு கண்ட விடயங்கள், அந்த சம்பவத்துடன் நான் பயணித்த அந்த சம்பவத்திற்குள் நான் அகப்பட்டிருந்தேன், அந்த சம்பவத்தில் நான் ஈடுபட்டிருந்தேன். எனவே நான் கண்ட சாட்சியங்கள் எல்லாத்தையும் அனைத்து சாட்சியங்கள் திரட்டக்கூடிய அனைவரிடமும் நான் இங்கு பகிர்ந்துள்ளேன். அதை விட அங்க பார்த்தோம் என்று சொன்னால், முக்கியமா இந்த மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதாக ரவியண்ணன் சொன்னார். இடம்பெயர்ந்த மருத்துவமனை, அதாவது புதுக்குடி, முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற பகுதிகள், மன்னார்,
போன்ற பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்த மருத்துவமனைகள் ஒவ்வொரு இடங்களாக வரும்பொழுது அங்குள்ள பாடசாலை கட்டிடங்களோ அங்குள்ள பெரிய கட்டிடங்களில் உடனடியாக தற்காலிகமாக தமது சேவையை வழங்குவதற்காக அங்கு மருத்துவமனைகளை அமைத்து மருத்துவ சேவையினர் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். உதாரணமாக வள்ளிகுணம், முடையார்கட்டு, புதுக்குடியிருப்பு, வலைஞர் மடம், புதுமாத்தளன், முள்ளிவாய்க்கால், சுதந்திரபுரம் போன்ற இடங்கள்ல இந்த மருத்துவமனைகள் தற்காலிக மருத்துவமனைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. அனைத்து மருத்துவமனைகளும் தாக்கப்பட்டன. எவ்வாறு தாக்கப்பட்டன என்று சொன்னால், அமைந்து அவர்கள் சேவை செய்யும் பொழுது தாக்கப்படவில்லை. தங்களுடைய மருத்துவமனையை அவர்கள் அமைத்துவிட்டு ICRCக்கு அதனுடைய அந்த மருத்துவமனையினுடைய அமைவிடம், அந்த இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிவித்து சுகாதார சேவை அமைச்சுக்கும் அறிவித்த பின்னர், அதுக்கு பின்னர் தான் அந்த மருத்துவமனைகள் தாக்கப்பட்டன. இதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அனைத்தும் அந்தந்த மருத்துவமனை பொறுப்பு அதிகாரிகளால உடனடியாக அந்த செய்திகள் செய்தி நிறுவனங்களுக்கும் ICRCக்கும் அறிவிக்கப்பட்ட பின்னர் அதைவிட ICRC அந்த மருத்துவமனை குறியீடுகள், மருத்துவமனைக்கு மேல ஓடுகள்ல பெரிய அளவில் விமான தாக்குதல் நடக்காமல் இருக்கணும்ன்றதுக்காக, விமான தாக்குதல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அடையாளங்கள் இடப்பட்ட பின்னர் தான் துல்லியமாக அந்த மருத்துவமனைகள் ஒவ்வொன்றும் தாக்கப்பட்டன. இந்த மருத்துவமனைகள் தாக்கப்பட்ட பொழுது அங்கு உள்ள நோயாளர்கள், அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள், மருத்துவர்கள் என்ற ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் மரணித்திருக்கின்றார்கள். இதற்கு அனைத்து வீடியோ, ஆடியோ, போட்டோக்கள், அனைத்து சாட்சியங்களும் இருக்கின்றன. இதெல்லாம் எல்லாரிடமும் இருக்கின்றன இந்த சாட்சியங்கள். எதற்காக இவர்கள் சில பேர் மறைக்கின்றார்கள் என்று சொன்னால், நான் நினைக்கின்றேன், இலங்கை அரசு மட்டும் எங்களை அழிக்கவில்லை. இலங்கை அரசு மட்டும் அழித்திருந்தால் இந்த சாட்சியங்கள் மறைபடாது. இலங்கை அரசு அழிப்பதற்கு பல்வேறு சக்திகள் துணை போயிருக்கின்றன. அந்த சக்திகள் இன்றைக்கு உலகில் பலம் வாய்ந்த சக்திகளாக இருக்கின்றன. இன அழிப்பு என்று வரும்பொழுது அவர்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. தங்களுக்கு மேல் குற்றம் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த இன அழிப்பு என்ற அந்த சொற்பதத்தையும் இன அழிப்பு என்ற அந்த செயற்பாட்டையும் மறைக்கிறதுக்கு முயல்கின்றார்கள். சமூக ஊடகங்களில், வலைத்தளங்களில் இருந்த பதிவுகள் அனைத்தும் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சக்திகளால் தான் அது மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த பதிவுகள் இன்னும் இருக்க வேண்டியவர்களிடம் இருக்கின்றன, நிச்சயமாக இருக்கின்றன. அன்று இந்த 2009 நடந்த அன்று இந்த இன அழிப்பை நிறுத்தி இருந்தால், அல்லது அந்த இன அழிப்பு நடந்த பிறகு அதற்குரிய நீதியை பெற்று தந்திருந்தால், இன்று உலகில் இன்னொரு இன அழிப்பு நடக்காது. இன்று ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது ஒரு முக்கியமான இடத்தில், உங்களுக்கு தெரியும். அந்த இன அழிப்பு இன்றைக்கு நடக்காது. அன்று விட்ட பிள்ளையால் இன்றும் ஒரு இன அழிப்பு நடக்கின்றது. இன்றும் அவர்கள் ஒழுங்கான நீதியை எங்களுக்கு பெற்றுத்தராவிட்டால் நாளையும் இன்னொரு இனத்துக்குரிய இன அழிப்பு நடக்கும். நிச்சயமாக நீங்கள் காசா மீது நிகழ்த்தப்படுகிற அந்த தாக்குதலை குறிப்பிடுகிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இப்படி இருக்க நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய செயலாளர் அவர்களை மீளவும் அழைத்துக் கொள்ளப் போகிறோம். நேரத்தையும் கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுக்கு முன்பாக இம்முறை 16வது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. எங்கே, எப்படி, என்னென்ன விடயங்களை கருத்தில் எடுக்கிறீர்கள், அந்த விடயங்களையும் குறிப்பிடுவது நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அங்கு வரக்கூடியவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும். நன்றி சொன்னா. ஜான்சன் சொன்ன விஷயத்தில் தொடர்கிறேன், அதிலிருந்து இந்த வருகிறேன். என்றால் இந்த டெம்ப்ளேட், ஸ்ரீலங்காவுடைய டெம்ப்ளேட்டுக்கு தானே ஸ்ரீலங்காவுடைய மோசமான இந்த திட்டம் உலகில் ஒரு தொற்று நோயாக பரவ போகின்றது என்று சொல்லி வருகிறோம். இப்போது அது நடக்கிறது பல இடங்களில். இந்த டெம்ப்ளேட்டை இலகுவாக நாங்கள் அதற்கான நீதியை விசாரணைக்கு கொண்டு வர முடியும் என்றால், ஸ்ரீலங்கா என்பது இன்று மிக மோசமான கையறு நிலையில் இருக்கிறது, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக. அப்படியான ஒரு ஸ்ரீலங்கா என்ற சின்ன நாட்டுக்கு மேலே நீங்கள் சரியான விசாரணைக்குள்ளால ஒரு மக்களுக்கான நீதியை UN சர்வதேச சமூகம் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வலுவான பெரிய நாடுகள் செய்யும் போது அதனை தடுக்க முடியாது. இலங்கை இதனை எதிர்க்க முடியாது. ஏனென்றால் இலங்கை முழுக்க தங்கி இருப்பது இந்த சர்வதேச சமூகத்திடம், குறிப்பாக மேற்குலக இந்தியாவிடம். ஆகவே இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் அதனை நீதி விசாரணையாக மாற்றி, ஐநாவுக்கு சக்தி உள்ளது, உலக நாடுகளுக்கு சக்தி உள்ளது, இதனை பரவாமல் தடுப்பதற்கு என்று நிரூபிப்பதற்கு உங்களால் முடியும் என்று நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். இப்போது சொன்னது பல இடங்களில் பரவுகிறது. இந்த முறையும் நாங்கள் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். இப்போது அதோட இன்னொரு விடயத்தையும் சொல்லி போட்டு நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு வருகிறேன்.
ஐநாவுடைய ஹை கமிஷன் உயர்ஸ்தானிகர் ஜூன் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறார். அதில் சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதிலே குறிப்பாக திருவண்ணாமலைக்கு மட்டும் அவர் செல்லுகிறார். கட்டாயம் திருவண்ணாமலைக்கும் கிழக்கு மாநிலத்துக்கும் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய கைடட் ஸ்ரீலங்கா அரசு மிகவும் கவனமாக அவருடைய சந்திப்புகளை கட்டுப்படுத்தும். அது மட்டுமல்ல, நாங்கள் கோருவது குறிப்பாக அதாவது அந்த முள்ளிவாய்க்கால் என்பது இறுதிக்கட்ட போரில் நடந்த அவலங்கள், அந்த மண்ணை இவர் பார்க்க வேண்டும். அதே மாதிரி செம்மணி என்பது அந்த நான் சொன்ன 2001 முதல் நடத்தப்பட்டது சந்திரயாம காலத்திலே செம்மணி படுகொலையில் அங்கேயும் விசிட் பண்ண வேண்டும் கேட்கிறோம். அப்போ நேரடியாக பார்வையிடணும், நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களின் குரல்களாக இருப்பவரை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அங்கே இதற்கான பயணம் நடக்கும்போது சரியான பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே சரியான முறையில் அவரை அணுகி என்ன நடந்தது என்பதை கூறாவிட்டால் ஸ்ரீலங்கா அரசு என்ன செய்ய வைத்திருக்கிறது என்றால், நாங்கள் ஹை கமிஷனர் ஆஃபீஸோட நேரடியாக நாங்கள் அவருக்குரிய சில விஷயங்களை கொடுத்து வழங்குகிறோம், இந்த தீர்மானத்திலிருந்து வெளியில் பாருங்கள் என்றுதான் அவருடைய தந்திரபாயமாக இருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே தமிழ் மக்களே, குறிப்பாக தமிழ் மக்களின் பிரதிநிதிகளே, உண்மையான நீதிக்காக போராடவில்லை, தாயத்துள்ள எங்களுடைய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தை ஸ்ரீலங்கா அரசின் சதித்திட்டத்துக்கு காவு கொடுக்க விட்டுறார்கள். மிகவும் திறமையாக செயல்படுங்கள். அவருக்கு பெரிய மாபெரும் புரொட்டஸ்டுகளை ஆர்ப்பாட்டங்களை முன்னர் இங்கிருந்து டேவிட் கமரன் அவர்களை நாங்கள் அனுப்பிய போது அங்கே நீங்கள் செய்தது அவருடைய பணப்பதிவில் எப்படி வந்ததோ, நீங்கள் இதனை கையிலிடுங்கள். நினைவுகளை அஞ்சலி நிகழ்வுகள் மட்டுமல்ல, நினைவுகளை சுமப்பதும் மீட்பதும் அடுத்த தலைமுறைப்புக்கு கடத்துவதும் அதன் மூலம் வஞ்சிக்கப்பட்ட வதைக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட இனத்துக்கான போராடுவதும் என்பது ஒரு மகத்தான விடயம். நடந்ததை மறந்து கடந்து செல்ல வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசு எதிர்பார்க்கிறது. உலகத்துக்கும் அது சாதகமானது. ஏனென்றால் அதை விட தொடர்ந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளை ஈடுபடுவதற்காக எங்களுடைய பிரச்சனைகளை கைவிடுவதற்கு உலகம் தயாராக இருக்கிறது. எல்லாம் அவர்களிடம் இருக்குது தானே என்று சொல்லி நாங்கள் ஏமாறக்கூடாது. இருந்தாலும் அவர்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சர்வதேச நாடுகளில் அழுத்தத்தை நாங்கள் போராவிட்டால், குறிப்பாக நாங்கள் வாழும் நாடுகளில் போராவிட்டால் அதை இலகுவாக கடந்து விட்டு மறந்து விட்டு அடுத்த விடயங்களை கையில் எடுப்பார்கள். ஆகவே மக்களே, தாங்களாக எதுவுமே நடக்காது. சிலர் கூறுவது போல எல்லாம் தண்டவாடு நடக்கும் என்று போட்டு கடந்து போகக்கூடாது என்றால் அவர்களும் அரசாங்கத்தின் ஊர்வலாக தான் இருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய பிரச்சனையாக வெளியில் கொண்டாந்து தீவிரமாக இந்த விவரங்களை சேர்த்து கொடுத்து இவ்வளவு சாட்சியங்கள் எங்களோட கையிடம் இருக்கிறது, இதை விட கூடிய சாட்சியம் உங்களிடம் இருக்கிறது, ஏன் இதனை நீங்கள் இனப்படவில்லை என்று அங்கீகரிக்கவில்லை, ஏன் இதற்கான விசாரணையை வைக்கவில்லை என்று எங்கள் மக்கள் கோர வேண்டும், போராட வேண்டும். சர்வதேச சமுதாயம் குறிப்பாக மேற்குலகமும் இந்தியாவிடமும் இலங்கைக்கான அழுத்தங்களை போடக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆகவே அந்த சக்தியில் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துங்கள். எங்களுக்கான ஒரு அதாவது நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுக்காக தாயத்தில் உள்ள அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு விடயத்தில் இணங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இவ்வளவு காலம் நடந்த படுகொலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எங்கள் மக்கள் தாங்கள் ஆளக்கூடிய சுயாதீனமான ஒரு அரசியல் தீர்வு சட்டபூர்வமான அபிலாஷைகளை மதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் 2 கருத்தை அவர்கள் ஒருமித்து எடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி தத்துவத்தை அடிப்படையான தீர்வுகளை அனைத்து தமிழ் தேசிய அரசியலும் ஒற்றுமையாக எடுத்திருக்கார்கள். அதை நாங்கள் பாராட்டுகிறோம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த அடிப்படையிலே இந்த வெறுமன அஞ்சலியாக மட்டும் இந்த நிகழ்வுகளை நடத்தி முடிக்காமல் அதற்கூடாக அடுத்த கட்டத்துக்கு மக்கள் செல்ல வேண்டிய அரசியல் ராஜதந்திர பரிணாமத்தை மக்கள் எடுத்து போராடக்கூடிய வழிவகைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் அரவணைத்து எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் புலம்பெயர் மக்களுக்கும் அந்தந்த நாடுகளிலே இந்த மக்களை பயிற்றுவிட்டு சர்வதேச தளத்திலையும் உங்களுடைய நாடுகளையும் அவருடைய அரசியல் ராஜேந்திர அழுத்தங்களை போடுவதற்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அண்மையில் கூட நான் ஒரு விடயத்தை வாசித்திருந்தேன். இந்த திருகோணமலை என்பது மிக முக்கியமான ஒரு இடம். அது மட்டுமன்றி
திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதி அமைச்சர் ஒருவர் தமிழராக இருக்கிறார் தற்போதைய ஆளும் கட்சியிலே. ஆகவே அவரை பயன்படுத்தி இந்த இன அழிப்புக்கு எதிரான அல்லது தமிழ் மக்களுக்கு சாதகமாக தாங்கள் செயற்படுகிறோம் என்கிற ஒரு முகத்திரையை அதாவது ஐநாவிற்கு காட்டுவதற்கு ஸ்ரீலங்கா அரசு முயற்சிக்கலாம் என்கிற அந்த விடயத்தையும் நானும் அறிந்திருக்கிறேன், வாசித்து அறிந்திருக்கிறேன். இப்படி இருக்க இந்த விடயங்கள் கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள். வழமை போன்று இந்த 16வது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் எந்த இடத்தில் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது? எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிற நிகழ்வுகள்? ஆமாம், இது முதலாம் ஆண்டு முதலாக நாங்கள் பாராளுமன்ற சதுக்கத்திலே, பிரித்தானிய பாராளுமன்ற சதுக்கத்திலே வைத்தோம். அதற்கு பின்னர் இப்பொழுது தொடர்ச்சியாக ட்ரஃபல்கர் ஸ்கொயர், லண்டன் மாநகரின் மையத்தில் இருக்கிற ட்ரஃபல்கர் சதுக்கத்திலே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 4 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு நிறைவுறும். அங்கே மக்கள் திரளாக வர வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல மே 18 மணி, அதாவது 18 என்று கூட மே 18 சாயங்காலம் 6 மணிக்கும் 6:18க்கு அது அந்த அங்கே ஆகுதியானங்களை நினைவு கூர்ந்து ஒளியேந்துவோம். அதற்கு பின்னர் நிகழ்வு தொடரும். முக்கியமான உலகளாவிய மட்டத்திலிருந்தும் முக்கியமான பிரதிநிதிகளும் வந்து அங்கே தங்களுடைய நேரடி உரையையோ அல்லது காணொலி மூலமான உரைகளையோ அங்கே ஆற்றுவார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அனைத்து உலக நாடுகளிலுமிருந்து இந்த மக்களுக்கான ஒரு நீதியான தீர்வு, சர்வதேச குற்றவியல் விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதும், நீண்ட காலத்துக்கான ஒரு சரியான அரசியல் தீர்வுக்கான தலையீடு ஒன்று, நேரடியான தலையீடு ஒன்றை செய்ய வேண்டும் என்றும், இடைக்காலத்தில் உடனடியாக அந்த மக்கள் தங்களுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்து செய்வதற்கான இடைக்கால நிர்வாகத்தை கொண்டு வந்து இப்போது நாங்கள் குறிப்பிட்ட பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் வெளிநாட்டிலிருந்து போட வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துவோம். நிச்சயமாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு மிக்க நன்றி. உங்கள் இருவருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இணைய வழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் உரையாடக்கூடிய விடயங்களை உரையாடியிருக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கும் எங்களது நன்றிகள். அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் குறித்த விடயங்களை ஆரம்பிக்க அல்லது இந்த விடயங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தலைப்பட்டு இத்தோடு தொடர்ச்சியாக பல விடயங்களை உரையாடியிருக்கிறோம். காலத்தினுடைய தேவை அறிந்து பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய செயலாளர் எங்களோடு இணைந்திருந்தார். அது மட்டுமன்றி முன்னாள் மருத்துவ போராளி ஒருவரும் இணைந்திருந்தார். இன்றைக்கு இந்த விடயங்கள் அழைத்து செல்ல வேண்டிய விடயங்களை அழைத்து வந்திருக்கும் என்கிற நம்பிக்கையோடு சந்திக்கலாம் மற்றும் ஒரு அகலங்கும் நிகழ்ச்சியோடு.